ஆய்வு செஞ்சிருக்கிறோம். தலைமைச் செயலர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. முதல் பணி இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஸ்பில்லேஜ் அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்முடைய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வந்துருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 நாட்கள்ல முதல் கட்டமாக இந்த மேல இருக்கக்கூடிய ஆயில் அனைத்தும் ரிமூவ் செய்யப்படும். பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிறகு திருப்பி இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். முதலமைச்சர் இங்க அமைச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் அனைவரும் கிராம மக்கள் அனைவரும் திருப்பி இந்த மாதிரி விபத்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் கமிட்டி அவங்க ஆய்வு செஞ்சு கண்டிப்பா நிவாரண தொகையும் விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பாங்க. நிவாரணம் பத்தி உங்க அது தொடர்பா தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா அவங்க கட்சி தாத்தாவுக்கு சொந்தம், இல்ல நான் மரியாதை கம்மியா யாரையுமே பேசல. நான் திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லவா, மாண்புமிகு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல, மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சொத்தை யாரும் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்காக தான் கேட்டிருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.